சென்னை போரூரில் சாலையின் நடுவே பழுதாகி நின்ற அரசு மினி பேருந்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேந்தர் வழங்கிட கேட்கலாம். சுரேந்தர், வணக்கம். போரூர் சாலையை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த சிக்கலால் எந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது? வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்க? விரிவான தகவல்கள். வணக்கம். சென்னை போரூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு மினி பேருந்து பழுதாகி சாலையின் நடுவில் நின்றதால் இந்த போரூர் பகுதியில 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக போரூர் ஐயப்பந்தாங்கல் செல்லக்கூடிய பிரதான சாலையிலிருந்து போரூர் மேம்பாலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த வாகனங்கள் என்பது கடும் போக்குவரத்து நெரிசலை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக இந்த அரசு மினி பேருந்தானது S25 என்ற பதிவெண் கொண்ட அரசு மினி பேருந்து. இந்த பேருந்து மதுரவாயில், வலசரவாக்கம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் உட்புறங்களில் சென்று மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில செயல்பட்டு வந்த இந்த அரசு பேருந்து திடீரென இன்று போரூர் வழியாக சென்று கொண்டிருந்த போது பழுதாகி சாலையின் நடுவிலே நின்றது. அது மட்டுமின்றி மெட்ரோ பணி நடந்து வருவதால ஏற்கனவே இந்த போரூர் சாலையானது கடுமையான குறுகலால எப்போதும் போக்குவரத்து நெரிசலை சந்திக்கக்கூடிய சூழல்ல இந்த மினி பேருந்தானது நீண்ட நேரமாக சாலை நடுவிலே நின்றதாலும் அந்த பகுதியில அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் என்பது இந்த மதிய வேளையிலே ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டது. பின்னர் ஓட்டுநரும் நடத்துனரும் செய்வதறியாது உள்ளே இருந்த பயணிகளை இறக்கி சாலை மார்க்கமாக நடந்து சென்றனர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து போரூர் போலீசார் சாலை நடுவே நின்ற அரசு பேருந்தை ஓரம் தள்ளி தற்போது அந்த போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சாலையின் நடுவில் திடீரென பழுதாகி நின்ற அரசு மினி பேருந்தால இந்த பகுதியில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகன ஓட்டிகளை பெரும் கடும் இன்னலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.